ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கூலி திரைப்படத்தினுடைய சக்ஸஸ் மெகா பிளாக் பஸ்டர் படம் வந்து இண்டஸ்ட்ரி கிட் நோக்கி போயிட்டுருக்கு. 2.0 கிராஸ் பண்ணுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஜெயிலர் ரெக்கார்டை கிராஸ் பண்ணிடும், ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த வருஷம் வந்து தலைவர் தலைக்கானது, தலை இவங்க 2 பேருக்கான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி குட் பேட் அக்லி தாறுமாறு ஹிட். இப்போது கூலிக்கான நேரம் செம்மையாக சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், முக்கியமாக தியேட்டர் ஓனர்ஸ், அதாவது அவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடம் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய சின்ன படங்கள் கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது இந்த முதல் 2 வாரத்துலேயே அவங்க ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக படங்கள் இல்லாட்டியும் கூட அந்த தேட்டர் ரன் அந்த சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது குட் பேட் அக்லி அப்புறம் கூலி 2மே ஒரு முக்கியமான படங்கள், இந்த வருடத்துக்கான படங்கள். ஓகே, கூலி படத்துக்கான சக்ஸஸ் என்ன? அஃப்கோர்ஸ் தலைவர் படம், அந்த க்ரௌட் புல்லிங், தலைவருடைய ஸ்டைல், மாஸ், மேனரிசம், இதில் நிறைய ஒர்க் அவுட்டாக இருக்குது. தலைவர் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அவரே வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துருப்பார், ரஜினி சாரே கிரெடிட் கொடுத்துருப்பார், இந்த படத்தினுடைய உண்மையான கதாநாயகன் லோகேஷ் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ரைட்டிங் உண்மையிலே ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. அதாவது தலைவரோட படமாகவும் இருக்கணும். ஏன்னா பொதுவாக ரஜினி சார் படங்கள் இயக்கும் பொழுது ரஜினி ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்தணும், அதே மாதிரி சினிமா ஆடியன்ஸ், ஓவரால் நியூட்ரல் சினிமா ஆடியன்ஸும் திருப்திப்படுத்தணும். லோக்கிக்கு வந்து அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுக்கு முந்தைய படங்கள் இருந்த மாதிரி ரிலீஸ் டேட்டு இந்த மாதிரியான அப்படி ஒரு ப்ரெஷர்லாம் இல்லை அவரே சொல்லிட்டாரு. ஆனால் படத்தை நல்ல படமாக டெலிவரி பண்ணணும்ல, அந்த ஒரு இதை காப்பாற்றணுங்கிற ஒரு டென்ஷன் அவருக்கு இருந்திருக்கும். அதோட வெளிப்பாடாக ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெசென்ட் பண்ண விதம், படத்தினுடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னாக இருக்கட்டும், அவங்க சொன்ன மாதிரி அந்த நிறையா ஹைப்பர் லிங்க், எங்கெங்கே கூஸ் மூமெண்ட்ஸ் வரணும், இதை அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறையா ட்விஸ்ட் இருக்குது. முக்கியமாக ரஜினி சாரோடைய அந்த கேரக்டரை டீல் பண்ணது, அவங்க அந்த இன்ட்ரோலேருந்து எண்டு வரைக்கும் சொல்கிறேன். அதாவது ஒரு கேரக்டர் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கும், அமைதியாக இருக்கும், எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும், அவங்க கண்ணு முன்னாடி கொலைகள் நடந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கும் ஒரு சில கேரக்டர். அது வந்து பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கூலி திரைப்படத்தில் தேவா கதாபாத்திரம் அப்படிப்பட்ட கதாபாத்திரம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்துருக்குன்னு வச்சுங்களேன். பாஷாவில் ஆரம்பித்து அந்த பேட்டர்னில் சொல்கிறேன். ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, ஒரு பெரிய ஆளுன்னு சொல்கிற படங்கள் வந்திருக்கு. கூலிலையும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் கூலியில் தேவா கதாபாத்திரம் என்னென்ன சம்பவம் பண்ணுச்சுங்கிறது முழுசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ அதை காட்டாமல், ஆனால் அந்த ஒரு ஆள் எப்படி இருப்பார், லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நான் பார்க்காத பிரச்சனை இல்லை, நான் டீல் பண்ணாத ஆட்களே இல்லை, இன்டர்நேஷ்னல் மாஃபியா வரைக்கும் டீல் பண்ணிட்டேங்கிற ஒரு ஆளுடைய ஒரு கேரக்டர் லுக்கு எப்படி இருக்கும். ஸோ இதுதான் தேவா கதாபாத்திரம். இதை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை ப்ராப்பராக டெலிவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தலைவருடைய பாடி லாங்குவேஜ், வாக், அந்த பேசுகிற விதம், சும்மாவே சொல்ல வேணால் தலைவருடைய கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை இந்த படத்தில் பெருசாக யூஸ் பண்ணியிருக்காரு. பார்ப்போம், ஒருவேளை லோக்கி இதுக்கப்புறம் வந்து ஏன் என்ட்ரி கொடுத்தாருனா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சொல்லவே இல்லை, எதையும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ தலைவருடைய கண் அதிலே ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணி, முக்கியமாக கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், கோவத்தை காட்டுறதுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை தலைவர் யோசிக்கிறது. ஜஸ்ட்டு நாகார்ஜுனா அப்படியே கூர்ந்து பார்த்துட்டு இருப்பார், இது இன்னுமா என்ன தெரில அப்படிங்கிற சீக்வன்ஸில் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் லாஸ்ட் ஷாட் ரொம்ப, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக கோமா பார்த்த கண், அதே கண் கிளைமேக்ஸில் ரொம்ப எமோஷ்னலாக கண்ணு கலங்கிட்டு அவருக்கே அந்த ஸ்டைலில் ஒரு அழுதுகிட்டே சிரிப்பார். ஆக்சுவலி அதுதான் எண்டு. ஸோ ஆஸ் அ ஒரு ரைட்டிங் ப்ரெசன்டேஷனில் எனக்கு தெரிஞ்சு இதை விட ஓகே ஸ்கிரிப்ட் நிறையா வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோக்கியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டிங் கூலி திரைப்படம்னு நான் சொல்லுவேன். இன்ட்ரோ பிளாக்ல தலைவர் வந்து ஒரு முக்கியமான இடத்துல மாட்டிப்பார், ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பார். ஆனால் மற்றவங்க மாதிரி இல்லாமல் சிரிப்பார், முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் அந்த கேரக்டருக்கான ஆர்க். எனக்கு எங்கெங்கே படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, மொத்த படமுமே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் சூப்பரான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்ல, இதெல்லாம் சமப்பா அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், ஃபஸ்ட் ஹாஃபில் ஹாஸ்டல் ஃபைட், அது ரஜினி சாரோடைய ஒரு ட்ரேட்மார்க் ஃபைட். மீன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு காமெடி பண்ணிவிட்டு அதை இன்னும் நல்லா ஸ்டைலாக எடுத்திருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வில்லன் கேங்க் உள்ளே போயிட்டு தயால் கேரக்டர் அவரை டீல் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த மாதிரியும் இருப்பார், தைரியமாகவும் இருப்பார் தலைவர். பயந்த மாதிரி இந்த சென்ஸ் பிரச்சனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே எனக்கு தளபதி படத்தில் அந்த ஒரு மூடு தான். ஸோ அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரோ விழாக்கில் நாகார்ஜுனா சாரும்
ரஜினி சாரும் பேசுகிற சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம. ராஜினா சார் சூப்பராக பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்டைலாக சைமன் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இவங்க 2 பேரும் பேசியே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓய்யோ தலைவர் வந்து அந்த ஓகே ஃபோன் பேசிக்கிட்டு பவர் கேஸ் அப்படின்னு சொன்னோடனே சரக்கு அடிச்சுட்டு அல்டிமேட்டாக இருக்கும். மேன்ஷன் ஃபைட் வந்து ஒன் ஆஃப் தி ஹைலைட் படத்தில். ஓகே அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது மேன்ஷன் ஃபைட். அப்புறம் கடைசி 20 நிமிஷம் அந்த மேன்ஷன் ஃபைட்லேருந்து 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பட்டாசு தான். கிளைமேக்ஸில் வந்து நாகார்ஜுனா சாரும் அகைன் ரஜினி சாரும் எப்படி இன்டர் பிளாக்ல உட்காந்து பேசினாங்களோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே எதிரும் புதிருமா உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்போ தான் அந்த மோனோலாக் சீன் கடைசியில் தான் அந்த இன்னுமா தெரில என்ன தெரில அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்குறது சூப்பருங்க. அதுலலாம் ரஜினி சார் ப்ரெசன்டேஷன் அந்த பாடி லாங்குவேஜ் லுக்கெல்லாம் தாறுமாறாக இருக்கும். கடைசி 10 நிமிஷம் வந்து முழுக்க தேவாவோட கேரக்டரைசேஷன் தான் படமே. அந்த ஸ்க்ரீனில் பிரம்மாண்டம். அது வந்து லோகி சொன்னார், நான் பிரம்மாண்டம் இதில் காமிச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது அதில் தெரியும். அந்த ஒரு ஷாட், அந்த டைட் ஷாட் தலைவரை காட்டுற சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே படத்தில் பட்டாசாக இருக்கும். பட் லாஸ்ட்டில் 10 மினிட்ஸ் ரஜினி சார் தான் அங்கே பிரம்மாண்டம்.